Which one of the following not a example of inertia? தமிழ்ல வந்து இது தப்பா இருக்கு. நிலைமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நிலைமம். கீழ் கண்டவற்றில் எது நிலைமத்துக்கான எடுத்துக்காட்டு அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இப்ப முதல்ல இனர்ஷியானா என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா தான். பட் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு பொருள் வந்து மூவிங்ல இருக்கு, இல்ல பொருள் ஓய்வுல இருக்குன்னா அந்த பொருள் அதே நிலைமையில தான் இருக்க பார்க்கும் அப்படின்னா வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லால வந்து சொல்ல ரைட்டா. ஒரு பொருள் அதே நிலைமையில இருக்குன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கிற அர்த்தம். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஏதாவது ஒரு பொருள் ஓய்விலே இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு பொருள் வந்துன்னா மூவிங் மோஷன் யூனிஃபார்மா இருக்குன்னா அது அதோட நிலைமையில இருந்து மாறாம இருக்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் மாற மாட்டேன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் அப்போஸ் எனி சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் தான் வந்து இனர்ஷியா. அப்போ அது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபோர்ஸ் தானே. இல்ல நாம வந்து மாற மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா வந்து இனர்ஷியான்னு சொல்றது. அந்த இனர்ஷியா எதை பொறுத்ததுன்னு அந்த பொருளோட வந்து நிறைய பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட நிறை அதிகமா இருந்ததுன்னா அந்த பொருளோட இனர்ஷியா வந்து அதிகமா இருக்கும். இதுல 3 டைப் இருக்குன்னு சொல்லுவாங்க. இனர்ஷியா ஆஃப் த ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் த மோஷன், இனர்ஷியா ஆஃப் த டைரக்ஷன் அப்படின்னு சொல்றது. இதை வச்சு இந்த கொஸ்டினை வந்து பாருங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், பேசஞ்சர் வந்து ஃபாலிங் ஃபார்வர்ட் என்ன பஸ் ஸ்டாப் சடன்லி. என்ன சொல்லியிருக்கான், ஒரு பொருள் வந்து ஒரே நிலைமையில தான் இருக்க பார்க்கும். அது ஓய்வுல இருக்கலாம், இல்ல அப்படின்னா மூவிங்ல இருக்கலாம். சரி, இப்ப பஸ் வந்து என்ன இருக்கு, போயிட்டே இருக்கும் ரைட்டா. அப்ப மூவிங்ல இருக்கும்போது அந்த மூவிங்குள்ள, அதாவது பஸ்ஸுக்குள்ள யார் இருக்கா, பேசஞ்சர் இருக்கும். நம்மளோட பாடியுமே எப்படிதான் இருக்கு, மூவிங்ல இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பாடினா நம்மளோட ஆட்டம் அணுக்கள் தான் எல்லாமே. சரி, இப்ப அது என்னன்னா மூவிங்ல இருக்கதான் பார்க்கும். பட் சடனா வந்து என்ன பண்றாங்க, ஸ்டாப்ல நுப்பாட்டுறாங்க, அப்ப பிரேக்க போடுறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ் நிக்குது ரைட்டா. அந்த பஸ் நிக்குதா என்ன, அது ஒரு சேஞ்சஸ் நடக்குது. என்ன சேஞ்சஸ் இருக்குது, மூவிங்ல இருந்தது ஸ்டாப் ஆகுது, ரெஸ்ட்டுக்கு போகுது. அப்போ ஒரு இடத்துல மாற்றம் வரும்போது நம்ம பாடி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மூவிங்ல இருக்கதான் பார்க்கும். அந்த இனர்ஷியால தான், அந்த இனர்ஷியா ஆஃப் த மோஷன்ல இருக்க பார்க்கும். பட் அதை தாண்டி ஒரு ஃபோர்ஸ், இந்த கொடுக்குற பிரேக் ரொம்ப ஹையா இருக்கனால தான் நம்ம முன்னோக்கி போறோம் ரைட்டா. சோ அதனாலதான் என்னன்னா இது இனர்ஷியாவுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ரெண்டாவது, பால் ரோலிங் ஆன் ஃபிரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் ஃபாலவர். உராய்வே இல்லாத ஒரு மேற்பரப்பில் பந்து தொடர்ந்து உருளுது. அப்படியே அது வாட்டில் உருண்டுகிட்டே இருக்கான். அப்ப அது வாட்டில் உருண்டுகிட்டே இருக்கனா என்ன, அது வாட்டில என்ன இனர்ஷியா ஆஃப் த மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. அதுக்கான ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டு அது வாட்டில எந்த ஒரு நிலைமையில மாறாம அது வாட்டில மோஷன்ல இருக்கு. இதுவும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னன்னா இனர்ஷியா தான். மூணாவது, ஃபர்ஸ்ட் ஃபாலிங் ஆஃப் கார்பெட் வென் பீட்டன். ஒரு கம்பளத்தை அடிக்கும் போது தூசி வந்து கீழே விழுகிறது. அந்த தூசி அடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த கம்பளத்தை அடிக்கிறோம் ரைட்டா. அந்த கம்பளத்தை அடிக்கிறது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனாலதான் தூசி கீழே விழுது ரைட்டா. அந்த தூசி அந்த கம்பளத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கும். இல்ல நான் விழுக மாட்டேன்னு வந்து அது ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதை தாண்டி நம்ம அடிக்கிறதுனால அந்த தூசி கீழே விழுது. அப்ப என்ன, அதுல இனர்ஷியால மாற்றம் ஏற்படுது ரைட்டா. அதுவும் என்ன அப்படின்னா இனர்ஷியாக்கு எக்ஸாம்பிள் தான்.